எனதன்பு நேயர்களுக்கு எனது இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, இணைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு, நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்களுக்கு சுய நலனா என்னன்னு கூட தெரியாதுங்க. இவங்க பொதுநலத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற கெட்டெண்ணம் இவங்களுக்கு கிடையாது. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நல்ல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மனசாட்சிக்கு மட்டும்தாங்க இவங்க பயப்படுவாங்க. வேற யாருக்கும் ஒரு துளி கூட இவங்க பயப்பட மாட்டாங்க. உழைப்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. சிம்மம் ராசி என்பது காலச்சக்கரத்தின் 5வது ராசி. சிம்ம ராசியின் அதிபதி நவ கிரகங்களின் நாயகனான சூரிய பகவான். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திரம் நட்சத்திரம் முதல் பாதங்களில் பிறந்தவங்க இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவங்க. இந்த சிம்ம ராசிக்காரங்களை நாம பார்த்தா அவங்க இயல்பாகவே மிகவும் தைரியசாலிகள், கம்பீரமானவங்க, ஆளுமை திறன் கொண்டவங்க. சிங்கம் எப்படி காட்டுக்கு ராஜாவோ அதே போல இவங்க எங்கு சென்றாலும் தலைமை தாங்கும் குணம் கொண்டவங்க. நேர்மைக்கும் நியாயத்துக்கும் எப்போதும் இவங்க தலை வணங்குவாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாருக்காகவும் தங்கள் சுயமரியாதையை இவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏழை எளியவர்கள் கஷ்டப்படுறத பார்த்தா இவர்களின் இதயம் துடிக்கும். தன்னிடம் இருக்கிறத அள்ளி கொடுக்கும் வள்ளல் குணம் இவங்களுக்கு இருக்கு. மனிதர்கள் இடையர். இப்போதெல்லாம் மக்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னா, தனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா மட்டுமே அடுத்தவங்கள தேடுறாங்க. ஆனா நம்மளோட சிம்மராசிக்காரங்க அப்படி இல்லைங்க. இவங்க மற்றவர்களின் கஷ்டங்களை தீர்ப்பதற்காக முன்னின்று போராடிட்டு இருக்காங்க. இவங்க குடும்பத்தின் மீது அளவு கடந்த பாசம் கொண்டவங்களா இருக்காங்க. தன் குடும்பம் மற்றும் தன்னை நம்பி இருக்கிறவங்கள ஒரு ராஜா போல பாதுகாப்பாங்க. தனக்கு 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் வெளியே காட்டிக்காம எப்போதும் முகத்துல ஒரு புன்னகையோடையும் கம்பீரத்தோடும் காட்சியளிப்பாங்க. இவங்கள நண்பர்களாகவோ அல்லது வாழ்க்கை துணையாகவோ பெற்றவங்க உண்மையிலேயும் பாதுகாப்பான ஒரு கோட்டைக்குள் இருப்பதை போல உணருவாங்க. இப்படி இவங்களை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா இவர்கள்கிட்ட சில பலவீனங்களும் இருக்கு. அந்த குறைகளை நீங்க திருத்திக்கிட்டா உங்க வாழ்க்கையில எந்த ஒரு சக்தியாலையும் உங்களை வீழ்த்த முடியாது. சிம்ம ராசிக்காரர்களிடம் உள்ள மிகப்பெரிய குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதீத கோபம் மற்றும் சிலரை எளிதில் நம்பி ஏமாந்து போறது. சூரியனின் ஆதிக்கம் இருக்கிறதுனால இவர்களுக்கு இயல்பாகவே உஷ்ணமும் கோபமும் சற்று அதிகமாயிருக்கும். யாராவது இவர்களின் சுயமரியாதையை சீண்டும்படி பேசிட்டா இவர்களின் கோபத்தை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. அதே போல இவர்கள் தாங்கள் நேர்மையாக இருக்கிறது போல உலகத்துல உள்ள அனைவரையும் நேர்மையாக இருப்பார்கள் என்று நம்பி சில துரோகங்களிடம் தங்கள் ரகசியங்களை பகிர்ந்து ஏமாந்து போயிடுறாங்க. தாங்கள் உதவி செய்தவர்களே தங்களுக்கு எதிராக திரும்பும் போது இவர்களின் மனம் மிகவும் காயப்படுது. யாராவது இவங்களை காயப்படுத்தும்படி பேசிட்டா அதை அவ்வளவு எளிதில் இவங்க மறக்க மாட்டாங்க. அந்த வலிய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியே கம்பீர நடமாடுவாங்க. இதனால பல நல்ல வாய்ப்புகளை கூட இவங்க தவற விடுறதுண்டு. அதனால சிம்ம ராசிக்காரர்களே, நீங்க எல்லாவற்றையும் உங்க மனசுக்குள்ள போட்டு அழுத்தி கொள்ள வேண்டாம். உங்களின் அதீத கோபத்தை மற்றும் சற்று குறைத்து கொள்ளுங்க. எது நடந்தாலும் அது கடவுளின் விருப்பம் அப்படின்னு உங்களுடைய கடமையை மட்டும் உறுதியா செஞ்சுக்கிட்டு வாங்க.
நீங்க அளவுக்கு அதிகமா அடுத்தவங்க மீது பாசம் வைக்கிறதையும் சிந்திக்கிறதையும் நிறுத்தினாலே உங்க வாழ்க்கையில பாதி பிரச்சனை தீர்ந்து போயிடும். உங்க ஜாதகப்படி தற்போது நீங்க பல்வேறு விதமான சோதனைகளை கடந்து வந்துட்டு இருக்கீங்க. குடும்பத்திலையும் சரி, வேலையிலையும் சரி, பல மன அழுத்தங்களை நீங்க சந்திச்சிட்டு இருக்கீங்க. நீங்க எவ்வளவுதான் மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் அதற்கான பலனோ அல்லது சிறு நன்றியோ உங்களுக்கு கிடைக்காம போறது மட்டுமில்லாம வீண் பழிகளை சுமக்க நேரிடும் சூழ்நிலைகளை நீங்க கடந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க உண்மையாக அன்பை கொட்டினாலும் அதை மற்றவங்க தவறா புரிந்து கொள்றது போன்ற மனவேதனைகளை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இந்த காலகட்டம் உங்களை பல விதங்கள்ல சோதித்து பல பாடங்களை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கு. அதனால இந்த நேரத்துல நீங்க மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியது அவசியங்க. இந்த காலநிலையில நீங்க கவனமா இருக்கணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும். இது நாள் வரைக்கும் உங்களை பெத்த அம்மா அப்பா கூட உங்க உணர்வுகளை புரிஞ்சு நடந்திருக்க மாட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களோட அப்பா அம்மா உங்களை மாதிரி ஒரு பையனை பெத்ததுக்கு என்ன புண்ணியம் பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில பல விதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க. ஏங்கம்மா நீங்க வேற நல்லது நடக்குன்னு சொல்லி காமெடி பண்றீங்க. எங்க வாழ்க்கையில எங்கம்மா நல்லது நடக்குது? நாங்க வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குது. நீங்க வேற ஏங்கம்மா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. வாழ்க்கையினா இன்ப துன்பங்கள் கலந்துதாங்க இருக்கும். என்ன உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் துன்பம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இன்பம் மட்டும்தான் இருக்க போகுது. உங்களோட வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது. இனி வரும் காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இன்பம் அதிக அளவுல நடக்க போகுதுங்க. அனைவருக்கும் வணக்கங்க. நீங்க இந்த 3 இடங்களுக்கு மட்டும் தவறுதலாக கூட செல்ல வேண்டாங்க. உங்களுக்கான நேரம் ரொம்பவும் குறைவாயிருக்கு. ஏன்னா நீங்க இந்த 3 இடங்களுக்கு போனீங்கன்னா எதிர்பாராத விபத்துக்கள் ஏற்பட்டு நீங்களும் உங்கள் குடும்பமும் பல சிரமங்கள்ல சந்திக்க நேரிடுங்க. குறிப்பா இந்த மாதத்துல ராகு கேதுக்கள் தங்கள் உக்கிர ரூபத்தை எடுப்பாங்க. இந்த மாதத்துல கோடை காலத்துல வெயில் ரொம்பவும் அதிகமாயிருக்கும். வளி மண்டலத்துல வெப்பம் எப்படி இருக்குதோ அதே போல இந்த நேரத்துல ராகு கேதுக்களும் அதே அளவு வெப்பத்தோட தங்கள் உக்கிர ரூபத்தை எடுப்பாங்க. நீங்க இந்த இடங்களுக்கு செல்ல வேண்டாம். ஒருவேளை நீங்க சென்றால் நீங்க நிறைய இழக்க நேரிடுங்க அப்படின்னு நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உங்களோட வாழ்க்கை உங்க கையில தாங்க இருக்கு. நீங்க செல்லக்கூடாத இடங்கள் எவை, நீங்க அந்த இடங்களுக்கு போனா உங்களுக்கு எப்படி நஷ்டம் ஏற்படும் என்பது பற்றி நாம தெளிவா தெரிஞ்சுக்க போறேங்க. இதை தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த காணொளிய பொறுமையாகவும் நிதானமாகவும் நீங்க தனியாக உட்காரவில்லை அப்படின்னாலும் எங்கும் கடந்து செல்லாம கடைசி வரைக்கும் கேட்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா சில விஷயங்களை என்ன இருக்கிறது இதில் என்று தள்ளிவிட்டு விடுவோம். மனிதர்களுக்கு என்னவென்றால் எதுவாக இருந்தாலும் எளிதாக நம்மிடம் வந்த எதையும் நம்ம சாதாரணமா பார்ப்போம். கஷ்டப்பட்டு பெற்றதற்கு மதிப்பு அதிகமா இருக்கும். ஆனா தெய்வ அனுகிரகம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ராசிக்காரர்களுக்கு நீங்க செய்த புண்ணியம், நீங்க செய்த பூஜைகள், உங்கள் நல்ல குணம் ஆகியவற்றால தெய்வமே அந்த பரமேஸ்வரனே இந்த பதிவை உங்க கண்ணில் படும்படி செஞ்சிருக்காரு. கடவுள் நமக்கு சில சமயங்கள்ல நம்மை தட்டி எழுப்புவது போல சில விஷயங்களை தெரிவிப்பாரு. அவற்றை நாம் புரிந்து கொண்டா நாம் அதிர்ஷ்டசாலிகள். அப்படி புரிஞ்சுக்கல அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பிரச்சனை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. புரிஞ்சு நடந்துக்கோங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும். கடவுள் நமக்கு சில சமயங்கள்ல நம்மை தட்டி எழுப்புற மாதிரி சில விஷயங்களை தெரிவிப்பாரு. அவற்றை நாம புரிந்து கொண்டா நாம அதிர்ஷ்டசாலிகள். என்ன இருக்குது இதுல அப்படின்னு அலட்சியப்படுத்தியவர்கள் எத்தனையோ பேரு காலப்போக்குல மறைந்து விட்டனர்.
கண்ணிமைக்கும் நேரத்துல நமக்கு நல்லது நடக்கலாம், அதே போல நஷ்டங்களும் நடக்கலாம். அதனால அப்படிப்பட்ட தவறு உங்களுக்கு நடக்க கூடாதுங்க. அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பதிவுல பல விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போறேங்க. எல்லா நல்ல விஷயங்களை பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. பரமேஸ்வரர் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை தரப்போறாருங்க. அதுல துளி கூட மாற்றமே கிடையாது. இப்ப நான் சொல்லக்கூடிய 3 இடங்களுக்கு மட்டும் நீங்க செல்ல வேண்டாங்க. அதே போல செல்ல வேண்டிய இடங்களையும் நான் இந்த பதிவுல சொல்றேங்க. அங்கு சென்றா இந்த மாதத்துல உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அதே போல இந்த காணொளிய பாக்குறதுக்கு முன்னாடி ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கருத்துக்கள்ல பதிவிடுங்க. தயவு செய்து இந்த பதிவுக்கு உங்களோட ஆதரவை தாருங்க. ஏன் அப்படின்னா நீங்க உங்க விருப்பத்தை தெரிவிப்பதன் மூலமா இது மேலும் சில உங்களுடைய நண்பர்களுக்கு சென்று அவர்களுக்கும் பயன்படுத்தி கொள்ளும் வாய்ப்பை ஏற்படுத்தி தருங்க. அதன் மூலமா அந்த பரமேஸ்வரன் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல நிச்சயமாக உதவி செய்வாருங்க. ஒருவரின் ஆதரவு 4 நபர்களுக்கு சென்றடைய உதவியா இருக்குங்க. அவர்களையும் அவர்களின் குடும்பத்தையும் நீங்க காப்பாற்றியவர்களாயிருவீங்க. அப்படிங்கறதால உங்களுடைய ஆதரவை தாருங்க. இனி தாமதிக்காம விஷயத்துக்குள்ள போலாங்க. அவர்களிடமிருந்து முழுமையாக விலகி இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. அடுத்ததாக நீங்க செல்லக்கூடாத 2வது இடத்தை பொறுத்தவரை இது மிகவும் ஆபத்தான இடங்க. இந்த காலகட்டத்துல வெயில் சுட்டரிக்கும். அப்படிங்கறதால உங்களோட நண்பர்களோ இல்லைனா உங்களோட உறவினர்களோ நீர்நிலைகள் உள்ள இடங்களுக்கு சுற்றுலா செல்ல உங்களை அழைக்கலாம். அருவிகளுக்கு போலாம், குளங்களுக்கு போலாம், ஆழமான ஏரிகளுக்கு போலாம், ஆறுகளுக்கு போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடங்களுக்கு நீங்க இந்த காலகட்டத்துல சென்றீங்கன்னா சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லுவாங்க. மன அழுத்தம் குறையும்னு சொல்லுவாங்க. அவங்க உங்களை வற்புறுத்துவாங்க. ஆனா இப்போது நான் குறிப்பிட்ட இந்த காலத்துல மட்டும் நீங்க அப்படிப்பட்ட நீர்நிலைகளுக்கு செல்லாம இருக்கிறது உங்களுக்கு பாதுகாப்பானதுங்க. ஏன்னா பார்க்க மிகவும் அமைதியாக தோன்றும் அந்த இடங்கள் எல்லாம் நீரின் அடியில என்ன பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. நீங்க அந்த இடங்களுக்கு சென்றா ராகு கேதுக்களின் ஆதிக்கத்தால எதிர்பாராத விபத்துக்கள் நடக்க அதிகமா வாய்ப்பு இருக்கு. பாசி படிந்த வழுக்கும் பாறைகள்ல கால் தவறி விழறது அல்லது ஆழம் தெரியாம நீர்ல இறங்கி சுழ்கள்ல சிக்கிக்கொள்றது போன்ற மோசமான விபத்துக்கள் நடக்கலாம். அதனால இந்த காலகட்டத்துல நீங்க சுற்றுலா போறத தவிர்ப்பது நல்லதுங்க. இந்த குளிர்ந்த சூழ்நிலைய உங்களுடைய வீட்டிலேயே உருவாக்கி வீட்டிலேயே இந்த காலநிலைய கலைக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. நீங்க உடலுக்கு நல்லது தரக்கூடிய இடத்துக்கு செல்வதாக நினைத்து இந்த காலகட்டத்தில் நீங்க ஆபத்துல மாட்டிக்க வேண்டாங்க. உங்களுடைய உயிரை விட வேற எந்த வேடிக்கையும் சந்தோஷமும் பெரிதில்ல அப்படிங்கிறத நீங்க முழுமையா உணர்ந்து கொள்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. நீர்நிலைகள் உள்ள இடங்களுக்கு சுற்றுலா செல்றத முற்றிலும் தவிர்த்துருங்க. நீங்க செல்லக்கூடாத 3வது முக்கியமான இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செய்வினை, மாந்திரீகம் போன்ற கெட்ட காரியங்கள் நடைபெறும் இடங்கள் மற்றும் உங்களை பார்த்து பொறாமப்படும் நபர்களின் வீடுகள். சிலர் தங்கள் சுயநலத்துக்காக மற்றவங்க கெட்டு போகணும் அப்படின்னு அடுத்தவர்கள் குடும்பம் நாசமாக வேண்டும் என்று தீய சக்திகளை வழிபடுவாங்க. அப்படிப்பட்ட எதிர்மறை அதிர்வலைகள் தரக்கூடிய இடங்களுக்கு நீங்க செல்லவே கூடாதுங்க. அதே போல நீங்க வாழ்க்கையில முன்னேறத உங்க வளர்ச்சியை பார்த்து உங்களுக்குள்ள வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய நிறைய பொறாமப்படக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அவங்களுடைய வீட்டுக்கும் நீங்க போகக்கூடாதுங்க. நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும். பொறாமைப்படும் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் சிலர் உங்க வட்டத்திலேயே இருப்பாங்க. அவங்க வெளியே உங்ககிட்ட நல்லா சிரிச்சு பேசினாலும் அவங்க கொடுக்கும் ஒவ்வொரு பொருளிலும் அவர்களின் வன்மம் இருக்கும். அப்படிப்பட்டவர்களின் வீடுகளுக்கு இந்த மாதத்துல நீங்க செல்லக்கூடாதுங்க. அவர்களோட வீட்டு வாசப்படியை கூட நீங்க மிதிக்க கூடாது. அவர்கள் கொடுக்கும் தண்ணீர், தேநீர், எந்த உணவையும் நீங்க வாங்கி சாப்பிட வேண்டாம். அவர்களின் பொறாம கலந்த பார்வையே உங்களுக்கு மிகப்பெரிய திருஷ்டியா மாறி உங்க வாழ்க்கையில பல தடைகளை ஏற்படுத்தும். நீங்க உண்ணும் உணவின் வழியாக அந்த கெட்ட சக்திகள் உங்களை எளிதாக பிடித்துக் கொள்ளும். இவற்றுடன் இரவு நேரங்கள்ல
தனியாக வாகனங்கள்ல பயணம் செய்வத முக்கியமா 4 திசைகளை சந்திக்கும் சாலைகள்ல நீங்க இந்த மாதத்துல பயணம் செல்றத தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க. அந்த நேரங்கள்ல தீய சக்திகளின் நடமாட்டம் அதிகமா இருக்கும். அப்படிங்கறதால உங்களுடைய வண்டி பழுதாகவோ விபத்துக்கள் ஏற்படவோ வாய்ப்புகள் இருக்கு. அதனால இரவு நேரத்துல பயணம் செய்யறத இந்த மாதத்துல தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க. இந்த காலகட்டத்துல இந்த இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது முற்றிலும் நல்லதுங்க. இப்போ நீங்க செல்ல வேண்டிய இடங்கள் என்னன்னு பார்த்தா, உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மிகவும் பழமையான சிவாலயங்களுக்கு செல்றது உங்கள் உயிருக்கும் உடலுக்கும் மிகவும் சிறந்ததுங்க. பழமையான கோவில்கள்ல எப்போதும் ஒருவித தெய்வீக அமைதியும் நல்ல குளிர்ச்சியும் நிறைந்திருக்கும். அங்கு சென்று சிவபெருமானுக்கு குளிர்ந்த நீரால அல்லது இளநீரால அபிஷேகம் செய்து முழு மனசோட வழிபாடு செய்யுங்க. இதனால 10ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய சனியினால ஏற்படும் கெடுபலன்கள் குறைஞ்சு உங்கள் மனமும் குளிர்ச்சியடையும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி போயிடும். இந்த கோடை காலத்துல வீதியோரம் இருக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் குளிர்ந்த தண்ணீர், நீர்மோர் அல்லது பழங்களை தானமா கொடுங்க. முதியோர் இல்லங்களுக்கு சென்று அங்குள்ளவர்களுக்கு இனிப்புகளும் உணவும் வழங்குங்க. வெயிலில் தவிக்கும் வாயில்லா ஜீவன்களான பசுக்களுக்கும் பறவைகளுக்கும் தண்ணீர் மற்றும் உணவளியுங்க. இந்த தர்ம காரியங்களை செய்வதன் மூலமா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கலைஞ்சு போயிருங்க. முழு அருளும் சிவபெருமானின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூரணமா கிடைத்தே தீருங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில மீண்டும் வசந்தம் வீசுங்க. உங்க துன்பங்கள் அனைத்தும் பனி போல விலகி போகும். இந்த பதிவு மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் மனதார நம்புறேங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா உங்கள் கருத்துக்களை தெரிவித்து உங்களை போன்ற மற்ற நண்பர்களுக்கும் இதை தவறாம பகிருங்க. மேலும் எங்களுடைய புதிய பதிவுகள் அனைத்தும் உங்களை உடனடியாக வந்தடைய வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகர் கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிரும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நன்றி, வணக்கம்.